அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நடந்த பட்ஜெட்டில் 2026-27 பள்ளிக்கல்வித்துறைக்கு மொத்தமாக எத்தனை கோடி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா 44,527 கோடி மொத்தமாக ஒதுக்கியிருக்காங்க. இன்றைக்கி என்ன அப்படின்னா எந்தெந்த துறைகளுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு மட்டும்தான் இன்றைக்கி. ஆனால் நம்ம பள்ளிக்கல்வித்துறையோட இந்த வருஷம் என்ன பிளானரு, எவ்வளோ ஆட்கள் எடுக்க போகிறாங்க, என்னென்ன ரெக்குமெண்ட் இருக்குது அப்படின்னு ஆகஸ்ட் 24ஆம் தேதி ஆகஸ்ட் 24ஆம் தேதி தான் மானிய கோரிக்கை இருக்குது. அந்த மானிய கோரிக்கை அன்றைக்கி ஆகஸ்ட் 24ஆம் தேதி தான் என்னென்ன ரெக்கமெண்ட் அப்படின்னு தருவாங்க. இன்றைக்கி ஜஸ்ட் எவ்வளோ துறைகளுக்கு எவ்வளோ எந்தெந்த துறைகளுக்கு எவ்வளோ ஒதுக்கீடு அப்படின்னா நிதி ஒதுக்கீடு அப்படின்ற மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஜஸ்ட் பாருங்கள், இன்னும் அது கூட ஆடண்டமாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம் சூப்பர் கேம்பஸ் திட்டம் கொடுத்துருக்காங்க. இதோட முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னா தினசரி தூய்மை பணிகள், அதுக்கப்புறம் குடிநீர் மற்றும் கழிப்பறை பராமரிப்பு, அதுக்கப்புறம் 24 மணி நேர பாதுகாப்பு. சரிங்களா? இதுக்கு முதல் கட்டமாக 10,000 பள்ளிக்கூடங்களில் நடைமுறைப்படுத்தப்படும். இதுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா 139 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது போதையில்லா தமிழ்நாட்டில் ஆல்ரெடி நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாமே இது செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதனால ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாட்டில் பள்ளிகளில் போதைப்பொருள் எதிர்ப்பு மற்றும் தன்னார்வ குழுக்கள் அமைக்கப்படும். மாணவர்களும் ஆசிரியர்களும் பாதுகாப்பாகவும் ரகசியமாகவும் தகவல் தெரிவிக்க ஏதுவாக போதையில்லா தமிழ்நாடு செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. போதையில்லா தமிழ்நாடு செயலி உருவாக்கப்பட்டது. இதுக்கு எவ்வளோ துறை ஒதுக்கீடு அப்படின்ற நிதி அப்படின்னா 7 கோடி. சரியா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள் நவீன உண்டு உறைவிட பள்ளிகள் நிறுவப்படும். 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வி, உணவு, சீருடைகள், தங்குமிடம், பாடப்புத்தகங்கள் விலையில்லாமல் வழங்கப்படும். பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு ரூபாய் 125 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்தது கற்றலில் முதலிடம் தமிழ்நாட்டில் ரூபாய் 25 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி பள்ளி பாடத்திட்டம் மறுசீரமைக்கப்பட்டு கற்றல் வெளிப்பாடுகளில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருக்கப்படுகிறது, அதாவது உருவாக்கப்படும். அதுக்கப்புறம் இந்த 11th ஸ்கூல் கொடுத்துட்ருக்காங்களா, அது ரூபாய் 277 கோடியில் 5.32 லட்சம் 11ஆம் மாணவர்களுக்கு 2026-27 கல்வியாண்டில் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளுக்கு ஹெல்மெட் மற்றும் வாட்டர் பால்கள் வசதியுடன் கூடிய நவீன மிதிவண்டிகள் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது 12ஆம் பொதுத்தேர்வில் அடிப்படையில் நீட் தேர்வு முறையினை உடனே ரத்து செய்து பொதுத் தேர்வின் அடிப்படை மருத்துவக் கல்விக்கான சேர்க்கையை தொடங்கிட ஒன்றிய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தப்படுகிறது. ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு துறை ஒதுக்கீட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலாக நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறையோட மானிய கோரிக்கை என்றைக்கு அப்படின்னா ஆகஸ்ட் 24ஆம் தேதி அன்றைக்கி தான் முழுமையான பட்ஜெட் தெரியும். ஒருவேளை ரெக்ரூட்மெண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆகஸ்ட் மாதம் எப்போ வேணால் வரலாம். அப்படி வரும் பட்சத்தில் அதையும் என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? இது ஜஸ்ட் ஒரு சின்ன தகவலுக்காக. தேங்க்யூ.